ஓகே தானே? இதை மட்டும் நீ பண்ணா போதும். என்ன சார் ரொம்ப நாள் கழிச்சு ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, ஏதோ பெருசா வேலை கொடுப்பீங்கன்னு நினைச்சா சின்ன வேலையா இருக்கா சார். இதுக்கு எப்படி சார் பெரிய பேமெண்ட் கேட்க முடியும்? ராஜா, நான் திரும்பவும் சொல்றேன், இது ஒன்றும் சாதாரண வேலை இல்லை. என் பிளான்ல முரட்டுத்தனத்தை விட புத்திசாலித்தனத்துக்கு தான் முக்கியத்துவம் அதிகமா இருக்கும். இதை மட்டும் நீ செஞ்சு முடி. இது வரைக்கும் நீ வாங்காத பேமெண்ட்டை நான் உனக்கு கொடுக்குறேன், போதுமா? இது போதும் சார், இனிமே ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன் சார். பூஜை நின்றுச்சுன்னு நினச்சிக்கோங்க. ராஜா, ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இரு. என்னம்மையா கையெல்லாம் தட்டுற? அப்ப இந்த பிளான் உனக்கு ஓகே தானே? சூப்பர் அர்ஜுன், சூப்பர். நிஜமாவே இது சூப்பரான பிளான் தான். நீயும் புத்திசாலின்னு நிரூபிச்சிட்ட. நீ இப்படி ஒரு பிளான் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன மாயா, நீ நிஜமா தான் சொல்றியா இல்ல கிண்டல் பண்றியா? நான் நிஜமா தான் சொல்றேன் ஜமீன் ஐயா. மாயா, இப்ப பூஜை பண்ண வந்திருக்கிற திரௌபதி தேவியும் மந்திர சக்தி படைச்சவன்னு சொல்ற. அப்படி இருக்கிறப்ப அர்ஜுன் போட்டிருக்கிற இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுங்கறியா? என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் சரியான பிளான். மனநல பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து ரகல பண்ணானா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. போலீஸ் கேலிஸ்ன்னு யார் வந்தாலும் பிடிச்சு விசாரிக்கவும் முடியாது, தண்டிக்கவும் முடியாது. ஆனா அந்த பிளான்ல சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். சேஞ்சா? என்ன சேஞ்சு? போன கூட அதை நானே அவன் கிட்ட சொல்றேன். ராஜா, லைன்ல இருக்கியா? சொல்லுங்க சார், லைன்ல தான் இருக்கிறேன். ராஜா, நம்ம பிளான்ல ஒரு சின்ன சேஞ்சு. அது என்னங்கிறத என் ஃப்ரெண்டு மாயா சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம்.